श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणे जित्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्थं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्। गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसम् रामायणमहामालारत्नं वन्दे अनिलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनम् कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। उल्लङ्घ्य सिन्धो सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आधाय तेनैव ददाह लङ्कां। नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। यः कर्णाञ्जलिः सम्पुटैरहरः सम्यक् पिबत्याधरात् वाल्मीकेर्वदनारविन्दगलितं रामायणाख्यं मधु। जन्मव्याधिजराविपत्तिमरणैः अत्यन्तशोकद्रवम् संसारं स विहाय गच्छति पुमान् विष्णोः पदं शाश्वतम्। तदुपगतसमाससन्धियोगं सममधुरोपनतार्थवाक्यबद्धम् रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च वधं निशामयध्वम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेदसात् आसीत् साक्षात् रामायणात्मना। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। तपस्वाध्यायनिरतं तपस्वी वाक्विदाम्बरम् नारदं परिभप्रच्छ वाल्मीकिः मुनिपुङ्गवम्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम आंजनेय स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் லங்காதகனம் அப்படின்னு லங்கையையே எரிக்கக்கூடிய அளவுக்கு ஹனுமாருடைய ஒரு கோபம். தன் வால்ல நெருப்பு வச்சிட்டா அப்படிங்கிறதுனால ஒன்றும் அவர் பழி வாங்கலை. அந்த பழி வாங்கறதுக்கு காரணம் ராமத்ரோகியா இருக்கான் அந்த ராவணன். சீத்தைய கொண்டு வந்து இங்க ஒழிச்சு வச்சுட்டு இருக்கான். அப்போ அவன் அவ்வளவு அநியாயம் அக்கிரமம் பண்ணும் பொழுது அவன் எப்படி செழிப்பா இருப்பான்? அவன் செழிப்பா இருக்கக்கூடாதுன்னு அந்த செழிப்பெல்லாம் முதல்ல அழிக்கிறார். அவன் ஐஸ்வர்யத்தெல்லாம் அழிக்கிறார் ஹனுமார். லங்கையை அழிச்சார். இதுக்கு முன்னாடி அசோகவனத்தை சுத்தி இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் துவம்சம் பண்ணினார். இந்த லங்கையே ஒரு வழி பண்ணிட்டார். இப்போ சீதைக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு அப்புறம் பயந்தார். ஆனா சீதைக்கு ஒண்ணுமே ஆகல.
சீதையனிடத்துல இது போல நான் ராவணனுக்கும் புத்திமதி சொல்லியிருக்கேன், நான் ராமரை எப்படியாவது அழைச்சிட்டு வந்துடுறேன், நீங்க கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சமாதானம் பண்றார். அப்ப அந்த அளவுக்கு சீதை தான் முக்கியம், ராமருடைய தர்ம பத்னி. அதனால சீதா அம்மாவை எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும்னு இவ்வளவு பெரிய காரியத்தை தான் ஒருவனாகவே சாதிக்கிறார். அதுக்கெல்லாம் பலம் ராமநாமத்தினுடைய மகிமைதான் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறார். அப்ப அந்த ஹனுமார் சீதையிடத்துல சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஆகாச மார்க்கமா மறுபடியும் தாண்டி வரார். வரும் பொழுதே ஜயத்யதி பலோ ராமஹ லக்ஷ்மணஸ்ய மகாபலஹ ராஜா ஜயதி சுக்ரீவஹ ராகவேனாபிபாலிதஹ. ஜயதி ஜயத்தின்னு ராமருக்கு ஜெய, லக்ஷ்மணனுக்கு ஜெய, சுக்ரீவ மகாராஜாவுக்கு ஜெய் அப்படின்னு அந்த ஜெயகோஷம் போட்டுண்டே வர்றத பார்த்ததும் உடனே வானரர்கள்லாம் உற்சாகமாயிட்டா. வானரர்கள்லாம் உற்சாகமாயி ஆஞ்சநேயர் அப்படி எல்லார் முன்னாடியும் ஆகாசத்திலேருந்து போத்துன்னு குதிச்சார். உடனே அந்த வானரர்கள்லாம் ஒரு பெரிய மரத்தை எடுத்து வேரோட புடுங்கி, ஒரு சால விருட்சம், அதை வேரோட புடுங்கி ஆஞ்சநேயருக்கு ஆசனமா போட்டா உட்கார சொல்லி. உடனே ஆஞ்சநேயர் உட்கார்ந்துடல, ஜாம்பவானுக்கு நமஸ்காரம் பண்றார். அங்கதன் ஸ்தானத்துல பெரியவன்கிறதுனால அவனுக்கு நமஸ்காரம் பண்றார். மற்ற வானரர்களுக்கெல்லாம் ஒரு அஞ்சலி பண்ணிட்டு உட்கார்றார். அந்த வினயம், எப்பொழுதும் வினயம் இருக்கணும், எவ்வளவு உயர்ந்தவனா இருந்தாலும். தன்னுடைய பிரபாவத்தை சொல்றார். இங்கேருந்து கடலை தாண்டும் பொழுது சுரச வந்தது, சிம்மிகை வந்தது. சுரச வாய் வழியா போய் மூக்கு வழியா வந்தது, சிம்மிகை வைத்த கிழிச்சது. மைனாக்கன்ற பர்வதராஜன் தனக்கு அதிதி சத்காரம் பண்ணணும்னு நினைச்சான், அவனை இப்ப ஏத்துக்காம அப்புறம் பாக்கிறேன்னு சொல்லிட்டு போனது. அப்புறம் லங்கையில லங்கினியுடைய கொற்றத்தை அடக்கினது. ராவணனுடைய அந்தப்புறம் முழுக்க சீதை இருக்காளான்னு தேடினது. அப்புறம் ரொம்ப தான் சீதை கிடைக்கலையேன்னு கவலைப்பட்டது. அதனால என்னென்ன ஒரு நஷ்டம் வரும் என்கின்றதையும் சொல்றது. இதெல்லாம் அதுல சொல்லி அப்புறம் அசோகவனம்ங்கிற ஒரு அழகான வனம் தெரிஞ்சது. அந்த அசோகவனத்துல ஒரு மரத்துக்கு மேல இருந்த சீதையை பார்த்துட்டேன். அந்த சீதையை பார்த்ததும் என்ன ஒரு பொறுமை அந்த சீதைக்கு. அப்பேற்பட்ட சீதா பிராட்டியை விட்டு இந்த ராமர் எப்படிதான் உயிரோடு இருக்காரோ தெரியல அப்படிங்கிற மாதிரி. அதன் பிறகு ராவணன் சீதையை மிரட்டினான். சீதா அதுக்கெல்லாம் பணியாம அவனை புல்ல எடுத்து தூக்கி போட்டு அவனை புல்லுக்கு சமமா அவன் பேச்செல்லாம் பேசி, அதனால கோபப்பட்ட ராவணன் 2 மாசம் அவளுக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்டு போனான். அப்புறம் ராட்சசிகள்லாம் அந்த சீதையை துன்புறுத்தினார்கள். அந்த சமயம் திரிஜடைன்னு ஒருத்திக்கு சொப்னத்துல ராமர் காட்சி கொடுத்ததாகவும் ராவண வதத்தம் பண்றதாகவும், அதன் பிறகு சீதா பிராட்டிய புஷ்பக விமானத்தில் அழைச்சென்று அயோத்தி போய் பட்டம் கட்டிக்கிறார். அதே ராமரும் சீதையும் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய மகாவிஷ்ணு மகாலட்சுமியாக நான் கண்டேன் என்று இவ்வளவு விஷயத்தை சொல்லிட்டு, அதன் பிறகு அந்த சீதா பிராட்டி தனித்து இருக்கும் பொழுது நான் சீதை தூக்கு மாட்டிக்க போனான். அப்ப அவ அதுல போய் மாட்டின்னிடக்கூடாதுன்னு நான் ராமாயணம் சொல்லிண்டே அவளுக்கு மூச்சு கொடுத்து அந்த சீதையினிடத்துல ராமருடைய சாமுத்திரிகா லட்சணங்கள் எல்லாம் சொல்லி அவன் கனையாடிய கொடுத்தேன். பதிலுக்கு சீதா பிராட்டி சூடாமணியை கொடுத்தா. ராமர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லி சீதை சொல்ல வேண்டிய விஷயங்களை கேட்டுண்டு, அதன் பிறகு சைத்திய பிராசாங்கிற மண்டபத்துல அந்த அசோகவனத்தை சுத்தி இருக்கிற இடத்தெல்லாம் துவம்சம் பண்ணின. ராவணன் அவன் புத்திரன் அக்ஷயகுமார அனுப்பினான், அவனை வதம் பண்ண. அதன் பிறகு ஜம்புமாலிய அனுப்பினான், அவனை வதம் பண்ண. பஞ்ச சேனாதிபதிகளை வதம் பண்ண.
10 மல்லர்களை வதம் பண்ண, கடைசியில இந்திரஜித்தினுடைய பிரம்மாஸ்திரத்துக்கு நான் அடிபணியிறா மாதிரி இருந்து ராவணனை போய் பார்த்தேன். அந்த ராவணனை பார்த்து அந்த ராவணனுக்கே புத்திமதி சொன்னேன். பிறகு அந்த ராவணன் அதனால கோபப்பட்டு என்னுடைய வால்ல நெருப்பு வச்சான். அந்த நெருப்பை வச்சு நான் என்ன பண்ணேன், நேரா லங்கை முழுக்க நான் அந்த நெருப்பை வச்சு லங்கை முழுக்க எரிய வச்சேன். அந்த லங்கை பூரா பத்திண்டது. அதன் பிறகு சீதா பிராட்டினிடத்துல சொல்லிண்டு, நான் இப்போ உங்க முன்னாடி இப்படி நிக்கிறேன் என்று இவ்வளவு விருத்தாந்தத்தை விஸ்தாரமா சொல்றார். இவ்வளவு விஷயத்தையும் சொல்றார். அந்த சுந்தரகாண்டத்துல 58வது சர்க்கம் இவ்வளவு விஷயத்தையும் சொல்றார். அதனால இவெல்லாம் சொன்னா, அஹோ சுவாமினி தே பக்தி, அஹோ வீரியம், அஹோ பலம். ஆகா, என்ன ஒரு உமக்கு ராம பக்தி, எப்பேற்பட்ட பலசாலி, எப்பேற்பட்ட வீரியம் என்று சொல்லி அனுமார கொண்டாடினான். அனுமார கொண்டாடிட்டு அந்த சீதா பிராட்டி இருக்கிற இடத்துக்கு நாம போய் சீதைய ராவணன் எல்லாம் கதையை முடிச்சுட்டு சீதா பிராட்டிய தூக்கின்னு நாம ராமர்கிட்ட ஒப்படைச்சிடலாமா அப்படின்னு வானரர்கள் ஒரு உற்சாகத்துல கேட்கிறா. இந்த உற்சாகத்துல கேட்டதும் உடனே அந்த வானரர்கள் கேட்டதுக்கு அனுமார், இது எனக்கு அங்கே எனக்கு பண்ண தெரியாத இந்த விஷயம், நான் பண்ண மாட்டேனா? என்ன, நான் ஏன் பண்ணல? நாமளா சம்பாதிச்சுட்டு வரக்கூடிய வஸ்துவை எம்பெருமான் ஏத்துண்டா பரவாயில்ல, ஏண்டா இப்படி என்ன கேட்காம பண்ண அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்றது? அதனால இப்ப நாம இங்கேருந்து ராமர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுவோம். ராமர் நீங்களே போய் அந்த சீதையை அழைச்சின்னு வந்துருங்கன்னு சொன்னா அப்ப நாம இதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா பெருமாளுக்கு எது பிடிக்கிறதோ அதை தான் செய்யணும்ப்பா. நமக்கு பிடிக்கிறதெல்லாம் செய்யக்கூடாது. அதனால இதுதான் நாம செய்யணும் என்று சொல்ல அத்தனை வானரர்களும் அனுமாரை சேவிச்சாலும் சரணத்துல விழுந்தா. இப்படி ராமரை பார்க்கறதுக்கு அங்கேருந்து கிளம்பி வர வழியில மதுவனம் அப்படின்னு ஒரு தோட்டம். அங்கதனை பார்த்து கேட்டா, இங்க நாம இந்த இப்பேற்பட்ட நல்ல விஷயத்துக்கு ஒரு உற்சவம் கொண்டாடலாமே அப்படின்னதும் சரின்னு சொல்லி அங்கதனை அனுமதிச்சுட்டான். அந்த மதுவனம் அப்பேற்பட்ட அந்த ததிவக்திரன் அப்படிங்கிற ஒருத்தன் காவலா இருக்காங்க. அவன்கிட்ட சொல்லி அந்த மதுவனத்துல என்னென்ன இருக்கோ மதுபானத்திலேருந்து எல்லாம் நல்லா குடிக்கிறா. அப்படி நல்லா குடிச்சு எல்லாருக்கும் தன்னிலை மறந்து போறது. அனுமார் மட்டும் பானம் பண்ணல. அனுமாருக்கு இது பரீட்சை. அனுமார் பானம் பண்ணல. இதெல்லாம் எப்படி பரதனுக்கு பரத்வாஜர் பரீட்சை வச்சாரோ அது போல இங்க பரீட்சை. இவெல்லாம் பக்திய பகவானிடத்துல பக்தி பண்றவா அப்படிதான் இருப்பா. பரீட்சையா எவ்வளவு பரீட்சை வந்தாலும் அதுல திறமையா இருப்பா, கலங்கவே மாட்டாவா. அதனால இந்த இடத்துல அந்த நிறைய இவ மதுபானம் பண்ணதுனால அந்த ததிவக்திரனை ஏதோ ஒரு செய்கை காட்டி அவமானப்படுத்திட்டா. உடனே அந்த ததிவக்திரன், இருங்கடா உங்களுக்கெல்லாம் ஒரு தட்ட சொல்றேன், அவட்ட சொன்னா நீங்களாம் பயப்படுவீங்கடா, இந்த இருறா வரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து பிரசிரவணம் மலை பக்கத்துல சுக்ரீவன் இருக்கார் ராமர் கூட. அந்த சுக்ரீவன்ட்ட ஏதோ சொல்றான். உடனே சுக்ரீவன் அவளை நான் வர சொன்ன இந்த க்ஷணமே அப்படின்னு சொல்லுன்ட்டான். அந்த ததிவக்திரன் போனதும் உடனே ராமர் கேட்கிறார், என்னப்பா சுக்ரீவா, ஏதோ ஒரு குரங்கு வந்தது கொருன்னு, நீ ஒரு கொருன்னு, என்னப்பா ஒண்ணுமே புரியலையேன்னர். இல்ல இந்த பசங்கள்லாம் மதுவனத்தை துவம்சம் பண்றாளாம். இவாலாம் இவ்வளவு குஷியா இருக்கா அப்படின்னா சீதா பிராட்டிய கட்டாயம் பார்த்திருப்பா, இல்லாட்டா இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டா. ஆனா ஒன்னு சொல்றேன்,
கட்டாயம் இந்த விஷயத்தை நம்ம ஆஞ்சநேயர் தான் நிறைவேற்றிருப்பான்னு எனக்கு தோன்றது அப்படின்னு அழகா சுக்ரீவன் சொல்றார். சரின்ட்டு இந்த ததிவக்ரன் இங்கேருந்து போனானே, அந்த மதுவனத்துக்குள்ள போய் அத்தனை பேரும் மது போதையில அவர்கள்லாம் அவ்வளவு மயக்கமா இருக்கும் பொழுது இந்த ததிவக்ரன் அங்கேருந்து போய் சுக்ரீவ மகாராஜா உங்களை அழைக்கிறார் அப்படின்னு. அத்தனை பேருடைய போதை எங்க போச்சுன்னே தெரியல. எல்லாருக்கும் உடனே தெளிவு வந்துடுது. எல்லாரும் தெளிவாயிட்டா. உடனே எல்லாரும் கடன் கிளம்பினா, ஆகாச மார்க்கமா கிளம்பி எல்லாரும் ராமர் முன்னாடி சுக்ரீவர் முன்னாடி பொத்து பொத்து பொத்துன்னு குதிக்கிறா. ராமர் ஆசையா பார்க்கிறார் ராமர் ஹனுமார் என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு. ராமர் அனுமாரை பார்க்கிறார். ஹனுமார் ராமர்கிட்ட வந்தார். என்ன பண்ணார் ஹனுமார்னா, மறுபடியும் இந்த வானரர்கள்ட்ட சொன்ன மாதிரி இங்கேருந்து மலையை தாண்டும் போது நடந்த விஷயம், கடலை தாண்டும் பொழுது நடந்த விஷயம், கடல்ல நடந்த விஷயம், அதெல்லாம் எதுவுமே பேசல. வால்ல நெருப்பு வச்சதுலேருந்து, லங்கை எரிச்சதுலேருந்து, அசோகவனத்துல நடந்த சம்பவம், வெளியில நடந்த சம்பவம், அக்ஷயகுமார் வதம், எதுவுமே சொல்லல. பின்ன என்ன சொன்னார்னார், அங்கேருந்து போனதும் சீதையை அப்படின்னு எடுக்கல. அப்படி பேச்செடுத்தா கூட ரொம்ப பெரிய பயம் வந்துடும் ராமருக்கு. சீதையைனதுமே சீதைக்கு என்ன ஆச்சோ தெரியலையேன். அப்ப எடுத்ததுமே என்ன சொல்றார், கண்டேன் சீதையை. கண்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த கண்டேன்கிற வார்த்தைக்கு என்ன மகிமை அப்படின்னா, பார்த்தாச்சுன்னு அர்த்தம். சீதையை கண்டேன் அப்படின்னும் போது, சீதையைன்னு சொல்லும் போதே ராமருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால கண்டேன் சீதையை. சீதாயை தாம் திசம் பிரதி, தென் திசையை நோக்கி நமஸ்காரம் பண்ணாராம். அப்போ அப்பேற்பட்ட அந்த சீதை எப்படி இருக்கா, சீதை இருக்கான்னு சொன்னதுமே ராமர் சீதை எப்படிப்பா இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா, வாக்கே இல்லைன்ட்ட. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்படுறாரே, பட்டுன்னு இருக்காளே அந்த சீதை. அப்ப அவளுடைய அந்த ஆச்சரியமான தபச திரும்ப திரும்ப வர்ணிச்சு சொல்றார் ஹனுமார். ராமர் சந்தோஷப்பட்டு கேட்கிறார். சூடாமணி அப்படி கொடுத்து அந்த சம்பவத்தெல்லாம் சொன்னதும் உடனே அந்த பார்த்த ராமர், தௌ ஜாதாஸ்வாசௌ ராஜபுத்ரௌ விதித்வா சச்சாபிஜ்ஞானம் ராகவாய பிரதாய தேவ்யா ச ஆக்யாதம் ராமமேவா சர்வமேவானுபூர்வ்யாத் வாசா சம்பூர்ணம் வாயுபுத்ரஹ சசம்ச. தௌ ஜாதாஸ்வாசௌ ராஜபுத்ரௌ விதித்வா. அந்த சூடாமணி அப்படி பார்த்து விற்த்தாந்தத்தெல்லாம் சொன்னதும் சந்தோஷப்பட்ட ராமர் ஹனுமார் எப்படி பார்க்கிறார், ரொம்ப வெகுமதியா பார்க்கிறார். ஹனுமான பார்த்து உடனே, லக்ஷ்மணா இதம் து மம தீனஸ்ய மனோபூயः பிரகர்ஷதி யதிஹாஸ்ய பிரியாக்யாதுஹு ந குர்மி சத்ருஷம் பிரியம் ஏஷ சர்வஸ்வ பூதோஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதः மயா காலமிமம் பிராப்ய தத்தஸ்தஸ்ய மகாத்மனः இதம் து மம தீனஸ்ய. கம்பீரமான புருஷன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ராமரை. ஆனா இந்த இடத்துல கம்பீரம் இல்லாம தீனனா போயிட்டாராம். தீனஸ்ய இதம் து மம தீனஸ்ய. பகு தைன்யத்தை அடைஞ்சிட்டார். பயங்கரமான கஷ்ட நிலை வந்துடுத்தான் இருக்கு. கண் கலங்கிறார். கண்கள்லேருந்து தாரதாரையா கண்ணீர் வருது ராமருக்கு. நாடிகள்லாம் தளர்ந்தெடுத்து, உடம்பு வியர்வை வியர்த்தெடுத்து முடியாத நிலை வந்துடுத்தான். பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மண சுவாமி சொல்றார், ஹனுமார் உங்களுக்கு இப்ப நல்ல விஷயத்தை தானே சொல்லியிருக்கா, நீங்க சந்தோஷப்படாம இவ்வளவு துக்கப்படலாமான்னா. அப்ப சொல்றார், மனோபூயः பிரகர்ஷதி. எல்லாத்தையும் காட்டிலும் அதிகமான வருத்தம் இப்ப இருக்குப்பா எனக்கு லக்ஷ்மணா. நான் ராஜ்யத்தை தியாகம் பண்ணின துக்கத்தை விட
அப்பா காலமான துக்கத்தை விட, சீதா பிராட்டிய தியாகம் பண்ண துக்கத்தை விட இப்ப பெரிய துக்கம் எனக்கு வந்துடுது. என்ன பெரிய துக்கம்னா, இப்ப ஏற்பட்ட ஒரு பிரியமான வார்த்தைய இவ்வளவு காலமா யாராவது ஒருத்தர் சொல்லுவாளா நான் காத்துட்டு இருந்தனே. இப்பேற்பட்ட துக்க சமயத்துல எனக்கு உதவி செஞ்சிருக்காரு இந்த ஹனுமார். அதுவும் ஒரு பிராகிருதமான ஒரு வானரன். எனக்கு இந்த ஒரு துக்க சமயத்துல எனக்கு ஒரு பிரியம் பண்ணிட்டாரே. அப்பேற்பட்ட இவருக்கு சமமான பிரியம் பண்ண முடியலையே. மனோபூயகா பிரகர்ஷதி ந குர்மி சதிருஷம் பிரியம். சதிருஷம் சமமான ஒரு சந்தோஷத்தை இந்த அனுமாருக்கு என்னால பண்ண முடியலையே. உடனே லட்சுமண சுவாமி சொல்றார், இப்ப ஏன் கவலைப்படுறீங்க? இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க போய் பட்டம் கட்டிக்க போறே, அயோத்தியில சக்கரவர்த்திங்கிற பட்டம். அந்த சக்கரவர்த்திங்கிற பட்டத்தை இந்த ஹனுமாருக்கு கட்டி வச்சிருங்கோலேனர். அது கூட இவருக்கு போராதேப்பா, இவர் பண்ண கைங்கரியத்துக்கு. ஏன்னா இவருக்கு இப்போ சமமான பிரியம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், ஹனுமாருக்கு சமமான பிரியம் ராமர் பண்ணணும்னு நினைச்சா என்ன சொல்ல முடியும்? இதே மாதிரி ஹனுமார் கல்யாணமாகி ஹனுமார் காட்டுக்கு வரா மாதிரி ஒரு நிலைமை வந்து, அந்த காட்டுல ஹனுமாருடைய மனைவிய ராவணன் மாதிரி ஒருத்தன் கடத்திண்டு போய், அப்ப ஹனுமார் மாதிரி ராமர் ஹனுமாருக்கு உதவி பண்ண வந்து, இது போல ஒரு பெரிய கடலை தாண்டி அந்த ஹனுமாருடைய மனைவிய பார்த்துட்டு சமாதானம் பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து ஹனுமன்னு உம்ம மனைவி இருக்கா, நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றதுதான் சமமானது. அந்த மாதிரி நடக்குமா எங்கேயாவது? அந்த மாதிரி அனுமார் எங்கேயாவது கல்யாணம் பண்ணிப்பாரானா அது நடக்கவே போறது இல்ல. அப்ப அந்த துக்கம் வரவே போறது இல்ல. அப்ப தான் வந்து இப்படி ஒரு கடனாளியா போயிட்டனே, இந்த ஹனுமானுக்கு சமமான பிரியத்தை செய்ய முடியாத கடனாளியா போயிட்டனே அப்படின்னதும் உடனே யோசிச்சார். எல்லாத்துக்கும் இது போதும் எழுந்துட்டார். ஏஷ சர்வஸ்வ பூதோஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதகா மயா காலமிமம் பிராப்ய தத்தஸ்தஸ்ய மகாத்மனஹா சர்வபூதோஸ்து. சர்வம் சர்வஸ்வம் அப்படின்னு சொல்றார். எல்லாத்துக்கும் இது இருக்கட்டும்னர். சர்வஸ்வம்னா என்னன்னா, ஸ்ரீராமருடைய ஆசையம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களுக்கும் 10 திக்குகளிலும் ரதத்தை செலுத்தக்கூடிய தசரதர் சம்பாதிச்சதான சொத்துன்னு ஒண்ணு இருக்கே, அதுக்கும் ஈஸ்வர தன்மயமான தனக்கே அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களுக்கும் ஒரே நாதனா இருக்காரே, அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் உள்பட என்னுடைய பார்ஷதர்களான கருடன்லேந்து நித்தியசூரிகளா இருக்கக்கூடிய அத்தனை பேர் உள்பட அப்பேற்பட்ட பிராட்டியோட கூட என்னோட கூட ஹனுமன்னே உனக்குள்ள அடக்கம் அப்படின்னு ஹனுமார ஆலிங்கனம் பண்ணிட்டார். ஹனுமார ஆலிங்கனம் பண்ணிட்டார். எல்லாத்துக்கும் இது இருக்கட்டும். ஹனுமார ஆலிங்கனம் பண்ணிட்டார். ஏஷ சர்வஸ்வ பூதோஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதகா மயா காலமிமம் பிராப்ய தத்தஸ்தஸ்ய மகாத்மனஹா. எல்லாத்துக்கும் இது போறோன்னு அப்படி ஆலிங்கனம் பண்ணிட்டார். ஒருத்தர் ஆலிங்கனம் பண்ணிட்டா பதிலுக்கு நாமும் ஆலிங்கனம் பண்ணிட்டாதான் அது பூர்த்தி ஆகும். அதனால ஹனுமாரும் ஆலிங்கனம் பண்ணிட்டார். இப்படி ஆலிங்கனம் பண்ணிட்டா இனிமேல் என்னன்னா, இனிமேல் ராமர் யாருக்காவது வேணும்னா ஹனுமார் கையெடுத்தாதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் பகவான் நமக்கு வேணும்னா ஹனுமாரை பிடிச்சுண்டா போரும். அததான் சொல்றார், ஆச்சாரியனை பிடிச்சுண்டா பகவான் கிடைச்சிடுவான் அப்படிங்கிறது. அதனால அப்பேற்பட்ட அந்த அனுமாருடைய கிருபையினால்தான் நாம் ராமர் பகவான் அடைய முடியும் அப்படின்னார். உடனே அனுமார் சொல்றார், இதுக்கு நான் அதிகாரியா? கண்ணீர் விடுறாராம் அனுமார். நீங்க எப்பேற்பட்ட பிரபு, நான் ஒரு சாதாரண வானரன். நீங்க சொன்னா இந்த வானர கோடியில யாராவது கூட செய்வா, இதுக்கு போய் நீங்க இவ்வளவு கவலைப்படலாமா அப்படின்னு. உடனே ராமரும் கண்களை தொடச்சுண்டார், சந்தோஷப்பட்டார், ஹனுமாரையும் சந்தோஷப்படுத்தினார். உடனே அப்படி திரும்பினார். சுக்ரீவா, 2 மாசம் உயிர் பிச்சை கொடுத்திருக்கான் இந்த ராமனை, நான் அது வரைக்கும் பொறுத்துன்னு இருக்க முடியாது, உடனே புறப்படணும் இந்த சைன்யம்
அப்படின்னது இந்த சைன்யம் மொத்தமும் கிளம்புறது. வானர என்ன ராமருக்கு என்ன சைன்யம்? யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை அப்படிலாம் எந்த படையும் இல்லை. ஒரே படை வானரப்படை தான். அந்த வானரப்படைகள்லாம் நடந்தெல்லாம் போகாது, தாண்டி தாண்டி தான் போகும். அவன் தாண்டி தாண்டி கொஞ்சம் தூரம் போய் இப்படி திரும்பி திரும்பி பார்க்கறான் ராமரை. அது ஒரு பெரிய தாமரை வனம் மாதிரி இருந்துதான், அரவிந்த வனம் மாதிரி. அதுல ராமர் திவாகரன் மாதிரி இருக்காராம். அங்கே இருந்து சமுத்திர தீரம் வரைக்கும் வந்தாச்சு. முகாம் போட்டா எல்லாருக்கும் ஒரு கவலையே கிடையாது. ஏன்னா ராமர் இருக்கார். ராமர் என்ன சொல்றாரோ, இந்த தண்ணியெல்லாம் வத்தடிச்சு எல்லாரும் சாப்பிட்டுங்கடா அப்படின்னா அத்தனை வானரர்கள் சாப்பிட்டா சமுத்திரமே வத்தி போயிடும். இல்ல இந்த சமுத்திரத்துல அணை கட்டணும்டா, கல் எடுத்துனுவான்னா அத்தனை வானரர்கள் ஒரு தடவை கொண்டு வந்தாலே கல்லு கட்டிடலாம், அணை போட்டுடலாம். அதனால ராமர் என்ன சொல்றாரோ அப்படியே அதுபடி இருப்போம் அப்படின்னு பொழுது இந்த மாதிரி இங்க ராமர் சமுத்திர கரைக்கு இருந்துட்டார். இங்க லங்கையில ராவணன் ஒரு சபை கூட்டினான். மந்திர மூலம் ச விஜயம் பிரவதந்தி மனஸ்வினஹ தஸ்மாத்மை ரோச்சயே மந்திரம் ராமம் பிரதி மகாபலாஹ. எதையுமே ஆலோசனை பண்ணி தான் காரியம் பண்ணணும். ஆலோசனை பண்ணி காரியம் பண்றவன் தான் புத்திசாலி. ராமர் வானர படையோட இந்த சமுத்திரக்கரைக்கு வந்துட்டார். சீதை விஷயத்துல எல்லாரும் சீதையை தேடிட்டு இவ்வளவு தூரம் வந்தாச்சு, நான் அந்த சீதையை தரதா இல்லை, இனிமேல் நீங்க பேசுங்கோ அப்படின்னு சபை. இவன் தர முடியாதுன்னு சொல்லியாச்சு தீர்மானம், அப்புறம் என்னத்த பேசுறது? அப்ப ஆளுக்கால் ஒரு வார்த்தை, ஆளுக்கால் ஏதோ பேசுறா. தர முடியாதுன்னு சொன்னதுனால ராவணனை யாரும் இப்ப தப்பு சொல்ல முடியாது. ஆனா விபீஷணன் மட்டும் எழுந்துட்டார். ராவணனை பார்த்து சொன்னார், எதுலையுமே நியாயத்தை நாம ஆலோசிக்கணும். அந்த நியாயத்து பிரகாரம் நடந்துட்டா தான் நமக்கும் நல்லது, எதிராளிக்கும் நல்லது. அதனால சொல்றார், அப்யுபாயை த்ரிபிஸ்தாத யோர்த்த பிராப்தும் ந சக்யதே தஸ்ய விக்ரம காலாம் ஸ்தான் யுக்தானாகுர் மனிஷினஹ. எப்பவுமே சாமம், தானம், பேதம், தண்டம் அப்படின்னு 4 நீதி இருக்கு. முதல்ல சமாதானத்தை தான் எடுத்துக்கணும். சமாதானத்தை அவ ஒத்துக்கல அப்படின்னு சொன்னா தானத்துக்கு வந்துடணும். தானம் யாரு? இப்ப சீதையை கொடுக்கிறது அப்படிங்கிறது தானம். அந்த கொடுக்க வேண்டியது சீதை தான் அப்படின்னா அந்த தானத்தை பண்ணிட்டா இவ கிளம்பி போயிடுவா, யுத்தம்லாம் வராது. ஒரு கால் அந்த தானத்தை கொடுத்தும் அவ யுத்தத்துக்கு வந்தானா அந்த யுத்தத்துல படைகளிலே தலைவனா இருக்கிறது சுக்ரீவன். அவனை நாம பேதப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுடலாம். ஒரு கால் சுக்ரீவனையும் பேதப்படுத்த முடியலன்னு சொன்னா அப்புறம் நாம தண்ட நீதிங்கிற நீதி எடுத்து யுத்தத்துக்கு நாமும் போலாம். அதனால இப்ப கொடுக்க வேண்டியது சீதை. தெஜாசு கோபம் சுக தர்ம நாசனம் பஜஸ்வ தர்மம் ரதிகீர்த்தி வர்தனம் பிரசீத ஜீவேம சபுத்திர பாந்தவாக பிரதீயதாம் தாசரதாய மைதிலி. அதனால ராவணா, தர்மத்தை எடுத்துக்கணும். நாம உம்முடைய முன்கோபத்தை விட்டுடுங்க. ராமனிடத்துல சமாதானமா போறது பெருமையே தவிர அது அவமானம் இல்ல அப்படின்னு இந்த விபீஷணன் சொன்னதும் உடனே 4 பேரு கரெக்டு தான், விபீஷணன் சொல்றது சரிதான்னு பேச ஆரம்பிச்சாலாம். சபையில இது மாதிரி ஆனதுனால உடனே பட்டுன்னு சபையை கலைச்சிட்டான் ராவணன். சபையை கலைச்சிட்டான். விபீஷணனுக்கு ராத்திரியில தூக்கமே வரல. ஏன்னா இவன் என்ன இப்படி இருக்கான், சொல்ற பேச்ச கேட்க மாட்டேன்னு. வேற வழி இல்ல. சரி, காலமே இந்த ராவணனை போய் அவன் வீட்டுல போய் பார்ப்போம். ஏன்னா ராஜ்யத்துலனா ராஜாங்கிற ஒரு தோரணை இருக்கும், ஆத்துல போய் பார்க்கலாம்னு வர்றார். ததா பிரத்யுஷதி பிராப்தே பிராப்த தர்மார்த்த நிச்சயம் ராட்சசாதிபதேர் வேஷ்ம பீமகர்மா விபீஷணஹ. பயங்கரமான காரியத்தை செய்யறவராம் விபீஷணன். என்ன பயங்கரம், மகாசாது அவர்.
பின்ன என்ன பயங்கரமான காரியம்னா ராவணனுக்கு உபதேசம் பண்றதே பயங்கரமான காரியம்தான். அதனால ராவணன் காலங்காத்தால ராவணன்ட்ட இந்த மாதிரி விபீஷணன் மறுபடியும் சொன்னதையே சொல்றான். சொன்னதும் இந்த ராவணன் சொன்னா, விபீஷணா என்னமோ பேத்துற நீ எல்லாம் சபைக்கு வா, மறுநாள் காத்தால நாம அங்க பேசிக்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டான். சரி என்னமோ போ அப்படின்னு இவன் மறுபடியும் விபீஷணன் கிளம்பிட்டார். மறுநாள் காத்தால மறுபடியும் ஒரு சபை. அந்த சபை இன்னைக்கு கும்பகர்ணன் சபை. கும்பகர்ணன் வரப்போறான். கும்பகர்ணனை எழுப்பி அவன் அழைச்சிட்டு வரா. அந்த சபையில எல்லாரும் உட்கார்ந்துருக்கா. கும்பகர்ணன் உட்கார்ந்துருக்கான், விபீஷணன், இந்திரஜித்து, மற்ற ராட்சசர்கள், மந்திரிகள் எல்லாரும் இருக்கா. ராவணன் சொன்னா, 10 மாசமா பிராட்டியை நான் ராமனிடத்துல நீங்க கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கேன். அந்த சீதையை நான் மறுபடியும் கொடுக்கறதா எனக்கு அபிப்பிராயமே இல்லை. அதனால இந்த அபிப்பிராயம் இல்லாததுனால இனி இதுக்கு என்ன பண்ணலாம், நீங்களாம் முடிவு சொல்லுங்க. நேத்திக்கு ஆளுக்கு ஒரு வார்த்தை பேசினா, நான் ராமரை அடிச்சுடுவேன், லக்ஷ்மணனை அடிச்சுடுவேன், அப்படி இப்படின்னு ஆளுக்கு ஒரு வார்த்தை பேசினவா இன்னைக்கு கும்பகர்ணன் இருக்கிறதுனால வாய மூடின்னு இருக்கா. கும்பகர்ணன் என்ன பேசணுமோ அதுக்கப்புறம் நாம பேசுவோம், அவன் அபிப்பிராயத்தையும் தெரிஞ்சுட்டு பேசலான்னு. கும்பகர்ணன் பேசினான். ராவணனை பார்த்து சொன்னா, ஏன்பா 10 மாசமா சீத்தையை தூக்கின்னு இங்க வச்சிருக்கன்னு சொல்றியே, இந்த சீத்தையை தூக்குற முன்னாடி, அவளை தூக்கிட்டு வர போறதுக்கு முன்னாடி இந்த கும்பகர்ணன் என்ன செத்தா போயிட்டேன்? ஏன் எங்க கிட்டலாம் அப்பவே நீ ஆலோசனை பண்ணிருக்க வேண்டாமா? இந்த மாதிரி சீத்தையை தூக்கிட்டு வரதா இருக்கேன், பரவாயில்லையா, அது என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாமா, என்ன பண்ணலாம், அப்ப எல்லாம் எங்களை கேட்க வேணாமா? நீ செத்தா போயிட்டோம் நாங்க. உன்ன மாதிரி ஒரு அதர்ம ராஜானாலதான் நாட்டுக்கே கெடுதல். அப்படி பேசுறான் யாரு? கும்பகர்ணன். விபீஷணன் நினைச்சார், பரவாயில்ல நம்ம பக்கமும் பேசறதுக்கு ஒரு ஆள் இருக்கா போல இருக்கு அப்படின்னு. இப்படி பேசிட்டே இருந்த கும்பகர்ணன் சொன்னா, சரி ஏதோ நடந்துடுத்து, நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த கும்பகர்ணனை மீறி யாரும் ஒன்னும் பண்ணிட முடியாது, அந்த ராமர் யுத்தத்துல நான் வதம் பண்ணிடுவேன், கவலைப்படாது, எத்தனை பேர் வந்தாலும் நான் வதம் பண்ணிடுறேன் அப்படின்னதும் அவன் பேசி முடிச்சதும் விபீஷணன் மறுபடியும் சொல்றான். விபீஷணன் சொன்னா மறுபடியும், இந்த மாதிரி ராவணா, நீ இது வரைக்கும் தர்மத்தை எடுத்து பேசணும் அப்படின்னு நான் சொல்லின்னு இருக்கேன், நீ அதை கேட்கல. நாம பண்ணது அதர்மமான காரியம். எதுலயும் தர்ம வியவஸ்தைய நாம ஒழுங்கா கவனிக்கணும். இன்னைக்கு நீ ராமர் இவ்வளவு தூரம் வந்திருக்கார், இன்னமும் நீ ராமரை அப்படி புரட்டிடுவேன் இப்படி புரட்டிடுவேன் ஆளுக்கால் பேசுறா. அதெல்லாம் யாராலையும் அந்த ராமரை ஒன்னும் அசைக்க முடியாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன, இந்திராதி தேவர்களை எதிர்த்து யுத்தம் பண்ண ஜெயிச்ச ராவணா உனக்கு இப்போ ஒரு மனுஷன் ராமர்னு ஒருத்தர் வந்திருக்கார், ஆனா அவரை அழிக்கிறதுக்கு ஆலோசனை கூட்டம் போடுற. அப்ப அதுல இருந்தே தெரிஞ்சுக்க வேண்டாமா நீ அழிய போறன்னு? இன்னும் நீ இப்படியே எல்லாத்தையும் சாதிச்சிருவன்ற, என்ன செய்ய முடியும் உன்னால? பேசாம அதனால நாம சீத்தையை கொடுத்துட்டு சமாதானமா போய் நிம்மதியா இருப்போம் அப்படிங்கிறான். உடனே பிரகஸ்தன் அப்படிங்கிறவன் எழுந்தான். விபீஷணா, நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, நீ ஏன் பயப்படுற? உனக்கு பஜனைக்கு நேரம் எடுத்து நீ போப்பா, கோவில போய் பஜனை பண்ண வேண்டியதானே. உன் அளவுக்கெல்லாம் நாங்க யுத்தத்தை கொண்டு வர மாட்டோம், நீ கிளம்பி போகணும். அந்த ராமரெல்லாம் நாங்க வதம் பண்ணிக்கிறோம், லக்ஷ்மணனை வதம் பண்ணிக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம் அதேனா. உடனே விபீஷண மகாத்மா சொன்னார், வதஸ்து ராமஸ்ய மயாத்வயாச்ச பிரஹஸ்த சர்வைரபி ராக்ஷசைர்வா கதம் பவேத் அர்த்த விசாரதஸ்ய மகார்ணவம் தர்த்துமிவாப்ளவஸ்ய. உடனே இந்த இடத்துல விபீஷணன் சொன்னார், ராமரை வதம் பண்ண முடியுமாடா நீ?
ராம சமுத்திரத்தை தாண்டக்கூடிய ஓடம் நம்ம கிட்ட இல்லப்பா. நம்மகிட்ட அந்த ஓடம் தர்மம்னு பெயர், தர்மமே இல்லையே. தர்மம் இல்லாத போது நீ இந்த இடத்துல இந்த மாதிரி எல்லாம் இப்படி ஒரு நான் ராமரை வதம் பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன்னு பெருமை பேசிக்கிற, பேசாம உட்காரு அப்படின்னா. உடனே இந்திரஜித் எழுந்துட்டான். அவன் சொன்னான், சித்தப்பா உங்களெல்லாம் எதுக்கு இந்த சபைக்கு வர சொன்னா? உங்களை இந்த சபைக்கு இப்ப யார் வர சொன்னா? உங்களை மாதிரி பயந்தாங்கோலி இருக்கிறதுனாலதான் சபை என்னைக்குமே பிரகாசமா இருக்காது. நீங்க போய் அந்த கோவில்ல உட்கார்ந்து பஜனை பண்ணுங்க, அனாவசியமா இதுலலாம் வராதிங்க. இதுலலாம் நீங்க இப்போ எங்களையும் பயமுறுத்திண்டு நீங்களும் பயந்துண்டு என்ன இப்படி ஒரு கேபரா பண்ணிட்டு இருக்கீங்க கலையபுரம். அதனால நீங்க ஒன்னும் உங்களெல்லாம் நாங்க யுத்தத்துக்கு கூப்பிட மாட்டோம், நாங்களே பாத்துக்கிறோம். விபீஷணன் சொன்னா, ந தாத மந்திரே தவ நிச்சயோஸ்தி பாலஸ்வம் அத்யாபி அவிபக்வ புத்தி. உடனே இந்திரஜித்தை பார்த்து விபீஷண மகாத்மா சொன்னார், அடே நீ ஏதோ ஒரு தடவை இந்திரனை ஜெயிச்சிட்ட அப்படிங்கறதுனால பிடிச்சிட்டேங்கிறதுனால நீ அதனால உனக்கு இந்திரஜித்துன்னு பேர் வந்ததுனால நீ பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டியாடா பயல. இங்க சபையில பெரியவா பேசிட்டு இருக்கும் பொழுது நீ எல்லாம் எதுக்கு பேசுற? அவிபக்வ புத்தினர். அவிபக்வ புத்தினா பக்குவமே இல்லாத பயன் அர்த்தம். பக்குவம் இல்லாதவன். நீ எல்லாம் பேசக்கூடாதுடா இந்த இடத்துல. ஒன்னா மாதிரி ஆளாலதான் உங்க அப்பா இப்படி கெட்டு போறதுக்கு காரணமே நீதாண்டா அப்படின்னு ஒரு முறை, ஒரு உரிமையில பேசுற. தன்னுடைய அண்ணன் பையன் தானேங்கிற ஒரு உரிமை. அந்த உரிமையில பேசினது ராவணனுக்கு பிடிக்கல. பயங்கர கோபம் வந்துடுச்சு ராவணன். சீரினா, ஏண்டா என் பையனை போய் பாம்புன்னு சொல்ற, நீ தாண்டா பாம்பு. வசேத் சகசபத்னேன குருத்தே நாசி விஷேன நது மித்ர பிரவாதேன சம்வசேத் சத்ருசேவினா. அடே சத்ருவனுடைய வீட்டுல கூட போய் இருக்கலாம்டா, படுத்துக்கலாம்டா விபீஷ்ணா. ஆனா மித்ரன் போல நல்லவன் போல பழகின்றே சத்ரு பக்கம் பேசுறிய பயல. உன்ன மாதிரி ஒருத்தனை இங்க வச்சுட்டு இருக்கிறதா ஆபத்து. இவ்வளவு காலமா நீ தண்ட சோறு சாப்பிட்டு இருக்க. இங்க உன்னால எனக்கு என்ன பிரயோஜனம் நினைச்சா? ஒரு பிரயோஜனமும் கிடையாது பயல. என் பையனாவது இந்திரனையை ஜெயிச்சிட்டு வந்த திறமை உடையவன். உனக்கு ஒரு வில்லு பிடிக்க தெரியுமா? அம்பு பிடிக்க அடிக்க தெரியுமா? ஏதாவது யுத்தம் பண்ற சாமர்த்தியம் உனக்கு உண்டா? தண்டச்சோரா நீ உட்கார்ந்து இங்க தண்டமா இருந்துட்டு இருக்க. ஆனா என் பையனை போய் அவிபக்வ புத்தின்னு சொல்றிய பயல. உன்னை இங்க இருந்து அடிச்சு துரத்த போறேனா? துவாம் து திக் குலபாம்சனான்னு ஓடுறா பயல. எப்போ நீ ராமருக்கு பதிஞ்சு பேசுறியோ அப்புறம் எதுக்கடா என் சபையில இருக்கேன்? போனா அந்த ராமரிடத்திலேயே இனி உனக்கு இங்க இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி இடது காலால எட்டி ஒரு உதவிட்டானா விபீஷணன். அப்படி ஒரு உதவிட்டதும் விபீஷணன் இத்யுக்த பருஷம் வாக்கியம் நியாயவாதி விபீஷணः உத்பபாத கதாபாணிஹி சதுர்பிஹி சக ராட்சசைஹி. இப்பேற்பட்ட இந்த சபையில நியாயவாதிகளுக்கு இடம் இல்ல அப்படின்னு புறப்பட்டுட்டானாம். இந்த துஷ்ட சங்கம் விலகெடுத்து கையில கதையோட கிளம்பிட்டார் விபீஷண மகாத்மா. இத்யுக்த பருஷம் வாக்கியம் நியாயவாதி விபீஷணः. என்னைக்குமே சாதுக்கள்லாம் துஷ்ட இடத்துல மாட்டிக்க கூடாது. ஏன்னா அப்புறம் அவளுக்கு துஷ்ட எண்ணம் வந்துடாது. ஆனா துஷ்ட இடத்துல இருக்கிற வாளின் திருத்தறதுக்கு பாப்பா. விபீஷண மகாத்மா அப்படி திருத்த பாக்குறார் ராவணன். திருந்தலியா ஆன மட்டும் அந்த மகாத்மா அவனையே அடிச்சு துரத்துறான். இவன் யாரால லங்கையே க்ஷேமமா இருக்கோ அவளையே துரத்துறான். தாம் து திக்குல என் திக்குக்கே நீ வராதரா போடா பயலன்னு எட்டி உதச்சான். இதுதான் ஜபம், இதுதான் உபதேச மந்திரம் அப்படின்னு கிளம்பிட்டானாம்.
இத்யுக்த பருஷம் வாக்கியம் நியாயவாதி விபீஷணகா. நியாயவாதிக்கு இந்த சபையில இடம் இல்லை அப்படின்னு கிளம்பிட்டார். அதனால இந்த இடத்துல கையில போகும்போதே கதையோட போறார். சரணாகதி பண்ணதான் போறேன் ராமர்கிட்ட, என்ன காப்பாத்துன்னு. ஆனா சரணாகதி பண்ணிட்டு நான் சோம்பேறியா உட்கார்ந்துருக்க மாட்டேன், என்னுடைய எம்பெருமானுக்காக நான் உழைப்பேன். ராவணா, நீ எதிர்த்து வந்தா கூட கதையால அடிக்கிறதுக்கு தயங்க மாட்டேன், ராம துரோகியான உன்னை அடிக்க தயங்க மாட்டேன்னு சொல்லி, எனக்கு ராம கைங்கரியம் நாளைக்கு யுத்தம் தான் அப்படின்னா அந்த யுத்தத்துக்கு வருவேன், அதுக்காக நான் வந்து யுத்தமும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கையில கதையோட கிளம்புறாராம். பகவானுடைய பஞ்ச ஆயுதத்துல கதைன்றது ஒரு ஆயுதம். அந்த கதாயுதம் தான் விபீஷணன். ராமருடைய அதாவது பெருமாளுடைய ஆயுதங்கள்ல ஆதிசேஷன் அவர் தான் லக்ஷ்மணன், சங்கு தான் பரதன், சக்கரம் தான் சத்ருக்னன், சார்கம்னு சொல்லக்கூடியதுதான் ராம கையில இருக்கிற கோதண்டம், நந்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கத்தி தான் ராமர் வச்சுருக்கார். அதனால பஞ்சாயுதங்களும் பெருமாள் கூடவே இருக்கணும் எப்பொழுதும். அந்த பஞ்சாயுதத்தை பெருமாள் எப்படியாவது சேர்த்துன்றுவார், என்னைக்கும் அதை விட்டே இருக்க மாட்டார். அதனால விபீஷணன் அப்படி ஆகாச மார்க்கமா கிளம்புறான். அப்போ விபீஷணனுக்கு வேண்டியவா 4 பேர் கிளம்புறான். என்னைக்குமே எல்லாருக்கும் வேண்டியவா இருந்தா தான் அவரு சமாதானமே இருக்கும். அந்த வேண்டியவா இல்லாம போயிட்டா என்ன பண்றது? எல்லாருக்கும் வேண்டியவன் யாருன்னா பெருமாள் தான். பெருமாள் தான் எல்லாருக்கும் வேண்டியவன். ஏன்னா பெருமாள் யாரையும் தள்ளவே மாட்டான், யாரையும் வேண்டானே சொல்ல மாட்டான், எல்லாரையும் சேர்த்துக்கிறவன் என் பெருமாள். அதனால அப்பேற்பட்ட விபீஷண மகாத்மா 4 பேரோட அப்படி கிளம்பினதும் அசோகவனத்தில் இருக்கிற சீதா பிராட்டி அந்த விபீஷணனை பார்க்கறா. திரிஜடைட்ட கேட்கறா, இது யாருமா? ஆகாசத்துல கிளம்பிட்டாலே யாரு? உடனே அவ சொல்றா, எங்க அப்பா தான் விபீஷணன் பேர். ராவணன் எங்க பெரியப்பா அடிச்சு துரத்திட்டான்னு நினைக்கிறேன், அதனால ராமர்கிட்ட போறார் போல அப்படின்னு அவ சொன்னதும் தாயார் இங்கேருந்தே கடாட்சம் பண்றாராம். நான் இல்லைன்னு பெருமாள் அபயம் கொடுக்காம போயிட போறாரோ அப்படின்னு தாயாருடைய கிருபை. இங்கேருந்தே விபீஷணனுக்கு அபயம் கொடுக்கிறா. உடனே அந்த அபயம்தான், தாயாருடைய கடாட்சம் இருந்தா தான் பெருமாளுக்குமே அந்த கருணை வெளிப்படுறது. உடனே அந்த கதையோட வந்து ராமர் முன்னாடி அந்த சமுத்திரக்கரையில வந்து குதிச்சார். அவர் வந்து குதிச்சதுமே இந்த வானரர்கள்லாம் கல்லெடுத்து அடிக்கிறா. விபீஷணன் பொறுத்துக்கிறார். ஏன் பொறுத்துக்கிறார்னா, ராமருடைய தாசர்கள் தங்களை அடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு. அதனால விபீஷணன் அந்த சுக்ரீவன் அந்த ராட்சச வானர சைன்யத்தெல்லாம் நிறுத்து எதுவும் பண்ணாதவனு அப்படின்னு ராமர்கிட்ட வரான். இந்த விபீஷணன் வந்திருக்கான் அவனோட ஆட்களோட. அந்த விபீஷணனை சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு பேசுறா. அப்போ விபீஷணன் சொல்றான், அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் பிராதாவை ராட்சசா. அதாவது விபீஷணன் இப்ப ஆகாச மார்க்கமா கிளம்பினானே ராமர்கிட்ட. அப்போ இந்த இடத்துல விபீஷணன் ஒரு முக்கியமான விஷயத்தை ராமன்கிட்ட சொல்லிட்டு போறான். நான் ராம சந்நிதானமாகிய சத்சங்கத்துக்கு போறேன். நான் இங்க இருக்கிறதுனால ராவணா நீ கஷ்டம்னு சொன்னேன், நான் இருக்கிறதுனால அமங்கலம்னு சொன்னேன். நான் இப்ப கிளம்பி போறேன். அதனால நீ சௌக்கியமா இரு. என்ன சௌக்கியம்? ஸ்வஸ்திதேஸ்து கமிஷ்யாமி சுகீ பவ மயா வினா. நான் இருக்கிறதுனால நீ கஷ்டம்னு சொன்னியேப்பா, அந்த கஷ்டம் இனிமேல் உனக்கு வேண்டாம். ஆனா உனக்கு ஒன்னு சொல்றேன், நான் இல்லாம நீ சௌக்கியமா இரு.
எல்லாருக்கும் மகாலட்சுமி இருந்தா தான் சௌக்கியம். ஆனா ராவணா, நீ அந்த மகாலட்சுமியை கொண்டு போய் விட்டு கொடுத்தா, ராமர்ட்ட கொடுத்தா தான் நீ சௌக்கியமா இருப்ப. சொத்திரேஸ்து கமிஷ்யாமி சுகீபவ மயாவினா, நீ அந்த சீதையை கொடுத்துட்டு சௌக்கியமா இரு அப்படின்னு ஆகாச மார்க்கமா ராமர்ட்ட வந்து இறங்கினார். ராமர்ட்ட வந்ததுமே கதர்றார், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். சர்வலோக சரண்யாய, சர்வலோகத்துக்குமே அபயம் தரக்கூடிய ராமா, மகாத்மாவே, எனக்கு இந்த க்ஷணமே அபயம் கொடு. இந்த விபீஷணன் உன்னை சரணாகதி பண்றேன் என்று அந்த விபீஷணன் சரணாகதி பண்ணான் அப்படின்னு சொல்லி, இந்த விபீஷண சரணாகதி கட்டத்தை அடுத்த நாள்ல விஸ்தாரமா கேட்கலாம் அடுத்த கதையில. இப்போ இந்த விபீஷணன் ராவணன்டேந்து விலகி, துஷ்ட சங்கத்திலேந்து விலகி சத் சங்கத்தை வந்து அடையறான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கட்டம் அந்த விபீஷண சரணாகதிங்கிறது. இப்படி ராமர்ட்ட வந்து சரணாகதி பண்றான் என்கின்ற இந்த கட்டத்தோட இப்ப நாம கதையை நிறுத்திப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய்.